இப்படி வல்லமையுள்ள திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 27வது சங்கீதம், சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் நமக்கு தந்து பலப்படுத்தினார். கிருபையாய் 1ஆம் தேதி காலையிலும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 3 நாட்கள் உபவாச கூடுகையிலும் நேற்று மாலை துதி ஆராதனையிலும் இதே வார்த்தையை திரும்ப 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 கர்த்தர் தியானிக்க வைத்தார், நம்மை கேட்க பண்ணினார். ஒரு வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்க பண்ணுகிறார் என்றால் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் என் தலை உயர்த்தப்படும் என்று தாவீது சொல்ல காரணம், தாவீதுக்கான உயர்வை தாவீதே தேடிக்கொள்ளவில்லை, தாவீது தன்னை உயர்த்தவில்லை. நாம நம்மை உயர்த்தும் போது யாராலும் அதை தடுக்க முடியும். ஆனால் தேவனால் நாம் உயர்த்தப்படும் போது யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே தான் தைரியமா சொல்லுகிறான், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில உயர்த்தப்படும் என அவன் அறிக்கை செய்கிறான். நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்லுங்க, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உயர்த்தப்படும் என்று தாவீது சொன்னாலும் தாவீது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் 5வது வசனத்தை வாசியுங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா மறைத்து வைத்திருக்கிறார். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு காரியத்தை செய்ய கரத்தை நீட்டும் போது அதை தடுக்க யாருக்குமே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்? மறைத்து வைக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் தியானிக்க வைத்தார், பலப்படுத்தினார். சபையிலே பேசும்படிக்கு கர்த்தர் ரேமாவாக கொடுத்தார். கர்த்தர் உயர்த்துவார், அதுல சந்தேகம் இல்லை. அதை எப்படி நாங்கள் உறுதிப்படுத்த கர்த்தர் உயர்த்துவார்? கன்மலையின் மேல அவர் யாரை நிறுத்தினாரோ அவர்களை நிச்சயமாய் கன்மலை மேல உயர்த்துவார். சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் காலை கன்மலைகள் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்க வைத்தது உண்மையானால் நிச்சயமா எனக்கான வேளை வரும்போது கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மறைத்து வைக்கிறார். கர்த்தர் மறைத்து வைக்கிறதை தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாள் இது எனக்கான நாள் இல்லை, அல்லது இப்போ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. சங்கீதங்கள்ல பார்த்தால் தெரியும், தண்ணீர் நதி அது என் மேல புரண்டு போகுது, மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, சத்துருக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன உயர்த்துவாரா? இல்லை, இந்த நேரத்தில் கர்த்தர் மறைக்கிறார், மறைத்து வைக்கிறார். ஏன் மறைத்து வைக்கிறார்? ஒரு 3 முக்கியமான காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். அநேகருடைய புலம்பல் எதுவா இருக்கிறது என்றால், எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆமென். எதை வச்சு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றோம் அப்படின்னா, நினைச்சது மாதிரி உயர்வு வரல, நினைச்சது மாதிரி ஆசீர்வாதம் வரல, நினைச்சது மாதிரி இது நடக்கல, அது நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் எதுவுமே செய்யலைன்னா உண்மையில நாம இன்னைக்கு இல்லை. அவர் உயர்த்தல, நான் நினைச்சது மாதிரி உயர்த்தல, எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். ஆனா எனக்கு ஒரு காரியத்தை உறுதியா சொல்ல முடியும், என்னை அவர் மறைத்து வைத்திருக்கிறார்.
நான் இன்றும் இருக்க காரணம் என்னை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை எனக்கு அவர் ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா அது மிகப்பெரிய பொய். அவர் மறைத்து வைத்திருக்கிறார். எதற்காக மறைத்து வைத்திருக்கிறார்? முதலாவது, அழியாதிருக்க, அழிக்கப்படாதிருக்க தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். தாவீதை துரத்தி துரத்தி அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று துடித்தவன் சவுல். சவுல் யார்? இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவன். அதிகாரம் அவன் கிட்ட தான் இருக்கிறது, சேனை அவனிடத்தில் இருக்கிறது. அவன் ஒரு காரியத்தை செய்யும் போது யாரும் வந்து ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்க முடியாத சிச்சுவேஷன். மனிதர்களிலே அவன் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறான். பிற்பாடு தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் அபிஷேகித்தாலும் இப்பொழுது அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று, கொல்ல வேண்டும் என்று வகை தேடுகிறான். ஆனால் அவனுடைய நிழலை கூட சவுலால தொட முடியல. நேருக்கு நேர அவனுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். ஒரு விசை ஈட்டியில் தப்பி தெரியாம தவறி விழுந்திருக்கலாம். 2 முறை எறிந்தும் 2 முறையும் வஸ்திரத்தில் கூட படல. வஸ்திரம் கூட பாதுகாக்கப்படுகிறது, செருப்பு பாதுகாக்கப்படுகிறது. இப்படி தாவீதே, நீங்க இருக்கிற நிலைமை வேற, சவுல் இருக்கிற நிலைமை வேற. அவன் நினைச்சா இன்னைக்கு 24 மணி நேரத்தில் தாவீதை தூக்கலாம். ஆனா தாவீதை தோட்ட கூட முடியல. கையற்ற தூரத்தில் தாவீது இருந்தும் தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் முடியல? ஏன் முடியலன்னு தாவீதுட்ட கேட்டா தாவீது சொல்லுகிற ஒரே பதில், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். அந்த மறைவில் இருக்கிறவன சத்துருவின் கண்ணுக்கு தெரியாது. தாவீது சொல்லுகிறான், என் சத்துரு என்னிலும் பலவானாயிருந்தான். அப்படி இருந்தும் ஏன் என்ன தொட முடியலன்னா, நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். அவர் மறைவில் இருந்ததுனால என்ன அவனால பார்க்க முடியவில்லை. யோபுவை குறித்த சாத்தானுடைய கம்ப்ளைண்ட் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் கேட்கிறதே, ஆமே, என் தாசனாகி யோபுவின் மேல அதுக்கு சாத்தானுடைய பதில் என்ன? எங்க பார்க்கவே முடியல. நீர் கட்டி வச்சிரே ஒரு கோட்டை, நீர் அவனை சுற்றி, அவனுக்கு உண்டான, அவன் குடும்பத்தை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே. சில காம்பவுண்டு எவ்வளோ எத்தினாலும் தெரியாதுல்ல, நமக்கு பார்க்க முடியல. நம்ம ஊர்லயே பார்க்கலாம் சில காம்பவுண்டை. யோபு தனக்கான வேலையை கட்டி இருந்தால் சாத்தான் கண்டிப்பா பார்த்திருப்பான். அதனாலதான் ஆண்டவர், எப்படி பார்க்க முடியுதா? கவனம் வைத்தாய், பார்க்க முடிஞ்சுதா? எங்க பார்க்கறதுக்கு? யோபுவை பார்க்கறதுக்கு. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு புல்ல கூட என்னால பார்க்க முடியல. ஏன்னா நீங்க கட்டி வச்ச வேலி அப்படிப்பட்ட வேலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கட்டுனா நமக்கு எவ்வளவு எட்டுமோ அவ்வளவுதான் கெட்டும். அவர் கெட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா வேற யாருக்கும் எட்டாது. ஹல்லேலூயா. அவர் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். இவ்வளவு பெரிய தேவன் பார்க்க கூட முடியலையா? யோபுவை பார்க்க கூட முடியல. ஆமென். இப்படிதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் மறைத்து வைக்கப்படுகிறான். மறைத்து வைக்கப்படுகிறான். ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எப்போ உயர்த்துவீர் ஆண்டவரே? கொஞ்சம் சுமாரு. சில நேரத்தில் மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். டேபிள்ல 10 ஃபைல் வந்து இருக்கு. யாருடைய ஃபைலை கிளியர் பண்ணலாம் எடுத்து நம்ம பேரை பார்த்துட்டு டப்புன்னு எடுத்து சிலர் கீழே போடுவாங்களே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னாண்டு ஒரு முதல்ல கையில் எடுத்ததுமே அப்பாடா கையில் என் ஃபைலு போயிட்டு, ஆனால் பேரை பார்த்துட்டு மறைச்சு வைக்கிறார். அப்போ கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஆமே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு நான் உன்னை மறைத்து வைக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? நீ இன்னும் வாழ வேண்டி இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக.
நான் வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்கும் போது உங்களுக்கு அது புரியும் என நினைக்கிறேன். மோசேயை கொண்டு கர்த்தர் எகிப்திலே அநேக அடையாளங்களை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். வாதை ஒரு புறம் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொன்றும், முதல்ல தண்ணீர் ரத்தமா மாறுது, தவளை வருது, பேன் வருது, ஒவ்வொரு காரியமா வருது. அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதும் மோசே சொல்லுகிறார், இனி அடுத்து கல்மழை பெய்ய போகுது அப்படின்னு. நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, அந்த ஒரு வார்த்தைக்காக இதை சொல்லுகிறேன். யாத்திராகமம் 9வது அதிகாரம், கல்மழை. அதே போல கல்மழை பெய்தது. 25வது வசனத்தை வாசியுங்கள். எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. வெளியில் இருந்ததை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து, வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து, வெளியில் இருந்ததை எல்லாம் அழித்து போட்டது. வெளியில் இருந்ததை எல்லாம் அழித்து போட்டது, முறித்து போட்டது. ஆமென். இனி 31, 32 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிறுமாய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. 32வது வசனம், கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. ஆண்டவரே, எல்லாரும் கதிர் விட்டுட்டாங்க. ஆண்டவரே, எல்லாரும் எழும்பிட்டாங்க. என்ன மட்டும் என்ன உயர்த்தலையே, என்ன மட்டும் என்ன கதிர் விட வைக்கலையே. தீங்கு நாளில் அவர் உன்னை கூடாரத்தில் மறைத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. வெளியில கதிர்விட்ட எல்லாமே அழிந்தது. ஆனா கோதுமையும் கம்பும் இன்னும் கதிர் விடல. என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. என் கூட பிறந்தவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமென். என்ன நீங்க கண்டுக்கலையா ஆண்டவரே? எனக்கு ஒண்ணுமே அவர் செய்யலேன்னு புலம்பலோடு யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா, தீங்கு நாளிலே கூட மறைவிலே ஒளித்து அவருக்கு தெரியுங்க. இந்த கோதுமை எப்போ கதிர் விடணும்னு அவருக்கு தெரியும். இந்த கோதுமை எப்போ கதிர் விடணும்னு அவருக்கு தெரியும். ஆரோன் கையில ஒரு கோல் வச்சுட்டே இருக்கிறான். ஆரோன் கேட்கல என்ன கேட்கல, இது துளிர் விடும் நினைச்சு கூட பார்க்கல. தாங்களுக்கு ஒரு கோல், அவ்வளவுதான். ஒன்றின் மேல நமக்கு எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா இல்லாம போயிட்டுன்னா அதை நம்ம தேவ சமூகத்துல ஜெபத்துல வைக்க மாட்டோம். என்னைக்காவது ஆரோனாவது மோசையாவது ஜெபம் பண்ணிருப்பாங்களா, ஆண்டவரே இந்த கோலை துளிர் விடும்? இல்ல. ஏன் பண்ணல? அப்படி நடக்கிறதுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே கொஞ்சமும் இல்ல. அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சு. அவர் சமூகத்தில் வைக்கப்பட்ட ஒரு கோலை குறித்து கூட அவர் சில காரியத்தை நினைத்திருக்கும் போது, கோதுமையை குறித்து நினைத்திருக்கும் போது, கம்பை குறித்து நினைத்திருக்கும் போது, பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்ற அன்பு சகோதரா சகோதரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ரஹந்தரபா ஷேபலரா, அவருக்கு தெரியும் எப்போ கதிர்விட வைக்கணும்னு. அது வரைக்கும் கர்த்தர் என்னை மறைத்து வைத்திருப்பார். காரணம், தீங்கு நாள் கூடாரம் மறைவிலே வைத்து அவருக்கு தெரியும். அதனாலதான் சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், ஜெபத்துல காரியத்தை சொல்லுங்க, காலத்தை சொல்லாதீங்க. காரியத்தை சொல்லுங்க, காலத்தை இந்த மாசத்துல எங்களுக்கு செஞ்சுதாங்க ஆண்டவர். காலத்தை சொல்லும். காரியத்தை சொல்லு ஆண்டவர், எனக்கு இது வேணும். காரியத்தை சொல்லு. அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? நம்ம காரியத்தோடு கூட சேர்ந்து காலத்தையும் சொல்லுவோம். ஒருவேளை இந்த கோதுமையும் இந்த கம்பும், ஆண்டவரே மீதி எல்லாம் கதிர் விடுற கூட்டத்தில் எனக்கும், எல்லாருக்கும் விசா கிடைக்கிற கூட்டத்தில் எனக்கும், அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எனக்கும். இப்போ இப்படி நம்ம காரியத்தை சொல்றது கண்டிப்பா சொல்லணும். நீங்க கேளுங்கள்னு சொல்றார். ஆனா நம்ம காரியத்தோடு கூட சேர்ந்து காலத்தையும் கேட்கிறோம். இதை இப்போ செஞ்சுதாங்க, இன்னும் 10 நாள்ல செஞ்சுதாங்க, இந்த 2022 செஞ்சுதாங்க. கல்மழை வருது, கோதுமையும் கம்பையும் கதிர் விட விடல, அவைகள் அழிக்கப்படவில்லை. இந்த
அறிவு நமக்கு ஆச்சரியமானது. இது புரியாததுனால தான் நம்ம புலம்புறோம். ஆசாபா அதுதானே சொல்லுகிறான் 73வது சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சு. 3வது வசனம் 73:3 முதல் வேகமாய் வாசிங்க. துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணபரியந்தம் அவங்களுக்கு எடுக்கவில்லை. உறுதியா இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. இதை நினைச்சு அவனுக்கு ஒரு பொறாமையும் புலம்பலும் வருது. அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். உணர்த்தும் போது அவன் என்ன சொல்லுகிறான்? 15வது வசனத்தை வாசிங்கள். இவ்விதமாய் நான் பேசுவேனானால் நான் உம்முடைய பிள்ளைகள் சந்ததிக்கு துரோகியாவேன். என்ன ஆண்டவரே, எங்களுக்கு நான் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கிறான். இப்படி பேசுறவங்க யாரா? அவருடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு. சொல்லுங்க நீங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், என்ன மட்டும் தான். இப்படி பேசுறவங்க துரோகியா. இவ்விதமாய் நான் பேசினால் நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். அப்ப விஷயம் தெரியலன்னா நாம யாருதான்? நம்ம பல நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியல. மறைத்து வைக்கப்பட்டவனுக்கு என்னங்க தெரியும்? ஏன் ஒன்றும் தெரியலன்னா மறைத்து வை. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாமே எனக்கு எங்க தெரியுது, ஒன்றும் தெரியல, நீ முதல்ல கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை பாரு. ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கிறோம். இவன் சொல்றான் 19வது வசனம், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். இப்படி இருக்கிறவங்க ஒரே நிமிஷம் தான் பாழாகிறதுக்கு. 23வது வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள மாதிரி என்னை ஏன் வைக்கல? வச்சா நீ ஒரே நிமிஷத்துல பாழாய் போயிருவ. நீ பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காக தான் உன்னை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறைத்து வைத்திருக்கிறார். அழியாதிருக்க, அழிக்கப்படாதிருக்க. கதிர்விட்ட கோதுமை, கதிர் விட்டு இருக்கிறதும் கதிர் விடாதது இருக்கிறதும் ரெண்டு பார்வை எப்படி இருக்கும்? உயர்த்தப்பட்டிருக்கிறவன் இன்னும் காத்திருக்கிறவன் ரெண்டு பேருடைய பார்வை எப்படி இருக்கும்? மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் ரெண்டு பேருடைய பார்வை எப்படி இருக்கும்? மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் எப்படி பார்ப்பான்? அவன் நல்லா சிரிச்சாலே கீழே இருக்கிறவனுக்கு பரியாசமா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிறவனுடைய பார்வை எப்படி தான் இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் இப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது. நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். எல்லா காரியத்தையும் எனக்கு ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நான் இப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கிறதானால் நான் சரியா இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு காரியம் நடக்கணும், உடனே என் மைண்டு என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்து மேலேயோ அல்லது மற்ற காரியத்துக்கு மேலேயோ போகுதானால், எந்த காரியம் பாருங்க வாய்க்கப்படுறது கர்த்தரிடத்திலிருந்து தான். பணம் இருக்கு அதனால இது செஞ்சோம். பணத்தை தேவன் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இது நமக்கு சித்தமா? இந்த மறைவில் இருந்து இப்படிதான் கட்டு தருகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்துக்கு சொல்லி கொடுக்கும் போது 1 மாசத்துக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கொடுக்கல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். மன்னாவை ஒரு கொஞ்சம் நல்லா சேர்த்து வைங்கன்னு, டெய்லி மார்னிங். அப்போ நாளைக்குள்ள சாப்பாடுக்கு இன்னைக்கு நைட்டு நீ ஜோமன்ட்டு படுத்திருக்கணும், இன்னைக்கு காலையில் எழும்பி இருக்கணும். தேவன் எப்படி பழக்க வைக்கிறார் பாத்தீங்களா? ஏன் ஒரே நாள்ல எல்லாம் கொடுக்க முடியாதா? ஒரே நாளில எல்லாவற்றையும் ஒரே நாளில சிருஷ்டித்தவர். ஒவ்வொரு கடல்ல உள்ள காரியத்தை ஒரே நாள்ல, வானத்தின் காரியங்களை ஒரே நாள்ல, பூமியின் காரியங்களை ஒரே நாள்ல,
சிருஷ்டிப்பதற்காக 7 நாளை நியமித்தார், 6 நாள்ல முடிச்சிட்டார், 1 மீதி. இப்படிதான் அவருடைய செயல் இருக்கும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கிறதுக்கு ஆசீர்வதித்தார், எல்லாம் கொடுத்து போக 12 கூட மீதி. இப்படிதான் இருக்கும். ஐயோ பத்தல்லங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா மீதி தான் வரும். ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய செயல், அவருடைய செய்கை. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இன்னும் கதிர் விடல, வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர்? என் கூட எல்லாம் ஜொலிக்கிறாங்க, எல்லாம் ஷைன் பண்றாங்க, எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, என்ன மட்டும் இன்னும் உள்ளே வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆமென். உனக்கு தெரியாது வெளியே என்ன நடக்குதுன்னு, உனக்கு தெரியாது நீ எதுல நிக்க மாட்டேன்னு, எனக்கு தெரியும். பேசாம இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழாய் போனவர்கள் எத்தனை பேர், இல்லாமல் போனவர்கள் எத்தனை பேர், விழுந்து போனவர்கள் எத்தனை பேர், அது நடுவில் ஒன்றும் இல்லாதிருந்தும் இன்றும் அவர் சமூகத்தில் வந்து என்னை கொண்டு வந்து என்னை ஆராதிக்க வைக்கிறார் என்றால் நான் சொல்லுவேன், அவருடைய மறைவில் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மறைத்து வைக்க தேவன் சிலரை அனுகூலமாய் வைத்திருப்பார். அது யாரா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம எதிர்க்கிறவர்கள் கூட்டத்தில் இருக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அனுகூலம் வரும்போது நாம் எதை பார்க்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டுமானால், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்போ தாவீது பாருங்க, தாவீதை சவுல் பகைக்கிறதற்கு முன்னமே, இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின் யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்தது. ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு புதிய சப்ஜெக்ட் இங்க எடுத்துட்டு வராங்க. யோனத்தான் தாவீதுடைய அன்பு, அந்த சிநேகத்தை இப்போ அதில் அறிமுகப்படுத்தும் போது ஏன் அதிலிருந்து எழுதாம சவுலோட பேசி முடித்த பின்பு ஒரு கமா போட்டு அதுக்கு அப்புறமா இப்படி ஒரு காரியம் நடக்குது? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிதான் சவுலே திட்டம் போடுறான் தாவீதை கொல்லணும்னு. கீழே நீங்க படிக்கும் போது தெரிந்ததுனால நேரம் இல்லை, நான் சொல்றேன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சவுலுடைய பார்வை மாறுது, சவுலுடைய எண்ணம் மாறுது. இவன் இருந்தா எனக்கு 1000 கொடுக்குறாங்க, இவனுக்கு 10000 கொடுக்குறாங்க, இனி இந்த ராஜ்யத்தை மட்டும்தான் பாக்கி இருக்கு, அதையும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் தான் அவனை கொல்வதற்கே வகை தேடுகிறான். அப்ப சத்துரு தாவீதை கொல்ல திட்டம் போடுவதற்கு முன்னமே அவனை மறைத்து வைக்க தேவன் அனுகூலத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். 17 கடைசியில சவுல் தாவீதை விசாரிக்கிறான். நீ யாருப்பா, உங்க அப்பா யாருப்பா, நீ எங்க இருந்துப்பா வர? ஈசாயின் மகன். ஓகே, நீ இங்கே நில்லுப்பா. இப்படி விசாரித்துட்டு இருக்கும் போது, அதான் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 19:1-2 வசனங்களை வாசியுங்கள். 19:1-2 வசனங்கள். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசுகிறான், தாவீதை கொன்று போடும்படிக்கு. சவுலுக்கு தெரியவில்லை யோனத்தான் தாவீது மேல ரொம்ப பட்சமா இருக்கிறான். சவுலுடைய பார்வையில் என்ன, யோனத்தான் என் பிள்ளை, என் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். தாவீதை கொன்று போடும்படிக்கு. இப்போ இந்த கூட்டத்தின் நடுவில் ஒருவனை ஆல்ரெடி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தாவீதோடு அந்த சிநேகமா இருக்க வைக்கிறார். தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். எனவேதான் குகைக்குள்ள இருந்தாலும் தாவீது சொல்லுவான், நான் செட்டையின் கீழே இருக்கிறேன். வனாந்திரத்தில் இருந்தாலும் தாவீது சொல்லுகிறான், நான் சிறகின் கீழே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலை வைத்து நான் இதில் இருக்கிறேன் என்றல்ல. டைட்டில் போட்டிருக்கோம், வனாந்திரத்தில் இருக்கும்போது, குகையில் இருக்கும்போது. பாட்டு என்ன பாடுறாருன்னா, சிறகின் கீழே இருக்கிறேன், செட்டையின் மறைவில் இருக்கிறேன். ஏன்னா அவருடைய மறைவு தான் என்னை இன்மட்டும் காத்து வருகிறது. இப்போ கொலை செய்யும்படி சவுல் வகை தேடின போது 2வது வசனத்தை நீ வாசியுங்கள். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். வாசிங்க. அதனால் எல்லாரும் சொல்லுங்க.
அதனால் யோனத்தான் என்ன செய்கிறாரு, தாவீதிட்ட சொல்லி, இப்பொழுதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும், மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும் சொல்லிட்டு தாவீத ஒரு இடத்துல ஒளித்து வைக்கிறான். யோனத்தான் தாவீதை மறைத்து வைக்க, ஒளித்து வைக்க காரணம் என்ன? ரெண்டு காரணம். ஒன்று, சவுலின் கைக்கு தப்பு வைக்க. ஏன் சவுலின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க சவுல் அழியாதிருக்க என்னை மறைத்து வைக்கிறார் என்று மட்டும் பார்ப்பதை விட இன்னொரு காரியத்தை அதில் பார்க்க முடியும். அதுதான் யோனத்தான் தாவீதின் மேல மிகவும் பிரியமாயிருந்தான். என்னை எடுத்ததும் வெளியே விடாம, என்னை எடுத்ததும் தூக்கி வைக்காம, என்னை எடுத்ததும் எல்லாம் எனக்கு கொடுக்காம என்னை மறைத்து உயர்த்துங்கப்பான்னு நான் கேட்கும்போது என்னை மறைத்து வைக்கிறார். என்னை தூக்கி நிறுத்துங்கப்பான்னு கேட்கும்போது என்னை மறைத்து வைக்கிறார், என்னை ஒளித்து வைக்கிறார். என்ன ரீசன் ஆண்டவரே? என்ன பிடிக்கலையா? நான் உயர்வது உமக்கு இஷ்டம் இல்லையா ஆண்டவரே? நான் வாழ்ந்திருப்பது, நான் ஜொலிப்பது உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? அல்லது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டா அதெல்லாம் பதில் இல்லை. பதில் ஒன்றுதான். யோனத்தான் தாவீதின் மேல் மிகவும் பிரியமா இருந்ததுனால அவனை மறைத்து ஒளித்து வைத்தான். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் என்னை மறைத்து வைத்திருப்பது, என்னை ஒளித்து வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? என் மேல அவர் வைத்த அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா! என் மேல் தேவன் வைத்த அன்பின் வெளிப்பாடு. மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். மறைத்து வைக்கிற யோனத்தானுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 20வது அதிகாரம் 15வது வசனம். போன வாரம் தியானித்தோமே. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு நல்லா தெரியுது, இப்படியே ஓடாது, நாளைக்கு நீ வளர்ந்துருவ, நாளைக்கு ஜெயம் உன் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ இது நன்றாய் தெரிந்ததுனால, தாவீதின் நாளைய யோனத்தான் தெரிந்ததுனால தாவீத இன்னைக்கு மறைச்சு வைக்கிறான். தாவீதின் நாளைய தெரிந்ததுனால நிச்சயமா நீ ராஜாவாயிருவேங்கிறான். நீ சத்துருகள் எல்லாம் விழுந்துருவாங்கப்பா, நீ ஜெயிச்சிருவேங்கிறான். தாவீதின் நாள், தாவீதின் மேல இருக்கிற பாசம், தாவீதின் ஃபியூச்சர் தெரியுது, பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் தெரிஞ்சதுனால யோனத்தான் என்ன செய்கிறான்? தாவீதை மறைத்து வைக்கிறான். அப்படி என்றால் தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய நாளை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா! எப்போ கதிர் விடணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். இன்னொரு காரியம் கூட, கடந்த நாள்ல இதை தியானித்த போது என்னை மிகவும் பலப்படுத்தின ஒரு வார்த்தை. அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். அடுத்த வார்த்தை, தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. தாவீது இருக்கும் இடம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தாவீது இருக்கும் இடம். நான் அந்த சரித்திரத்துக்குள் போகல, ஆண்டவர் என்னை பலப்படுத்தின வார்த்தையை சொல்றேன். உன்னை தேவன் மறைத்து வைக்கும் போது உனக்கான இடத்துல இன்னொருத்தங்க வந்து இருக்க அவர் விட மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உன்னை தேவன் மறைத்து வைக்கும், பொதுவாகவே கொஞ்சம் தாமதமாகும் போதே நாம் எதுக்கு பதறுவோம்னா, இது போயிருமோ, இது கைவிட்டு போயிருமோ, இது இப்படி டிலே ஆயிட்டுனா இது நமக்கு இல்லாம போயிருமோ, கிடைக்காம போயிருமோ. இல்ல, தாவீதுக்குரிய இடம் காலியா தான் இருக்கும். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்? ஒருவேளை உங்களை முந்துகிறவர்கள் இருக்கலாம். பொறாமை தேவையில்லை, எரிச்சல் தேவையில்லை, பகை தேவையில்லை. எனவே தான் 18வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இன்னொருத்தன் இடத்தை நான் ஆசைப்படல, இன்னொருத்தனுடைய ஆசீர்வாதத்தின் மேல எனக்கு விருப்பம் இல்லை, இன்னொருத்தன் ஆசீர்வாதத்தின் மேல நான் ஆசைப்படுறேன், அது இச்சையாயிரும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பு.
ஆனா எனக்குன்னு நீங்க வச்சிருக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே, எனக்குன்னு நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க தெரியுமா ஆண்டவர். அதுல ஆண்டவர் சொல், நான் வைப்பேன், நீ போ, கொஞ்சம் அடங்கிரு. ஆண்டவரே வேற யாராவது வந்து இருந்துருவாங்களோ? யார் இருப்பா? இத்தனைக்கும் சவுல் இருக்கிறான், அப்னேர் இருக்கிறான், அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக தான் இருக்கும். அந்த இடம் வேற யாருக்கும் சொந்தம் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேலர் நிற்கிறாங்க. செங்கடலை பிளந்தது இஸ்ரவேலருக்கான பாதை. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு ரதம் இல்லை, கால்நடையா நிற்கிறாங்க. பார்வோன் ரதத்துல நிற்கிறான். இப்போ பாதை திறந்து இருக்கிறது. சரி, 2 பேரும் போங்கன்னா முதல்ல யாருக்கு தான் அது கால் வைக்க முடியும்? ரதத்தில் போகிறவனுக்கு தான் முடியும். கர்த்தர் என்ன செய்தார்? அவனை நிறுத்தினார். இது இவனுக்கான பாதை, இது இவனுக்கான ஸ்தானம், இது இவனுக்கான வாழ்க்கை. எனக்கென்று தேவன் நியமித்ததை இன்னொருவர் அபகரிக்க அவர் விடமாட்டார். என்னை அவர் மறைத்து வைத்திருப்பது உண்மையானால் எனக்கான ஸ்தானம் இன்னும் காலியாக தான் இருக்கிறது. எனக்காய் ஆயத்தப்பட்டது இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கிறது. அதை நான் சுதந்தரிப்பேன் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. தேவன் பேர்ல இந்த நாம் என்ன மறைச்சு வச்சுட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறவர் அல்ல. என் ஃபைலை கீழே தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறவர் அல்ல. அவர் மனிதர் அல்ல. என்னை மறைத்து வைத்திருக்கிறார்னா என்னுடைய நாளை அவருக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய நாளை அவருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்தில் பாழாய் போவதற்கா சேற்றிலிருந்து தூக்கினார். ஒரு நிமிஷத்தில் பாழாய் போவதற்கா எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு கட்டுகள், பாவ கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள். நாமே நினைத்திருப்போமே இந்த அக்கிரமத்தை எல்லாம் அவரால் மன்னிக்க முடியாது என்று. ஆனாலும் கிருபையாய் நம்மை மீட்டு இரக்கத்தினாலே தயவினாலே முடிசூட்டி அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தந்து இதுவரை கொண்டு வந்தது நீ பாழாய் போவதற்கா? இல்ல. ஆமென், ஹalleluya. என்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த, வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கிறதுக்காக. அவன் தாவீதுக்கு இடம் காலியா தான் இருக்கும். அதுல வேற யாரும் இருக்க முடியாது, அதுல வேற யாரும் உட்கார முடியாது. இந்த நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். தீங்கு நாளிலே ஆண்டவர் என்ன மறைத்து வச்சிருக்காங்க. கேட்பாங்க, இவ்வளவு நாள் ஆராதிச்சிய, இவ்வளவு நாள் துதிச்சிய, வேறுபாடு, பரிசுத்தம் எல்லாம் சொல்லி சொல்லி என்னென்ன வசனம் சொல்லுதோ எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து என்ன சாதிச்ச? உன் வாழ்க்கையில என்ன உயர்வு கிடைச்சது? ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லாதீங்க. மறைச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் பாழாகாம இருக்கிறேனே, பாழாகாம இருக்கிறேனே. எனக்கு தெரியும். கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. அப்படியே கைகளை உயர்த்தி உம்மை ஊக்கமாய் ஜீசஸ் உம்மை ஊக்கமாய் நோக்கி தமது முக பிரகாசம், தமது நல்லா புரிஞ்சுக்கோ. உண்மையிலே மறைவில் இருக்கிறவனுடைய அந்த குவாலிட்டி என்னன்னா, தனக்கு மேல் இருக்கிறவனை பார்த்து பொறாமைப்படவும் மாட்டான், தனக்கு கீழே இருக்கிறவனை அற்பமாகவும் பார்க்க மாட்டான். வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். நான் தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு இருக்குமானால், நான் எனக்கு மேல் இருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படவும் மாட்டேன், எனக்கு கீழே இருக்கிறவர்களை அற்பமாய் பார்க்கவும் மாட்டேன். என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தல்ல தேவன் கொடுத்தது. இந்த உணர்வு தேவை. ஐயோ எனக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு போச்சு இல்லை. ஏசைக்கு போகலாம், சித்தனா போகலாம். நீ வாக்கு தத்தத்து சந்ததியா இருந்தால் உனக்கான ரெகோபோத் உண்டு. அது கர்த்தர் உண்டாக்கினது. சத்துருக்கள் அதன் பிறகு வந்தது, அதை அபகரிக்கல்ல, சமாதானமாகும்படி வந்தாங்க. ஏசைக்கு சித்தனாவை அபகரிக்க வந்தார்கள், ரெகோபோத்திலே சமாதானமாகும்படி வந்தார்கள். ஆமென். நான் அழியாதபடிக்கு கர்த்தர் என்னை மறைத்து வைக்கிறார்.
இங்கே கர்த்தர் யோனத்தான் மூலம் தாவீதுக்கு அனுகூலம் பண்ணுகிறார். ஆமென். யோசுவா 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ராகாப் மூலம் வேவு பார்க்க வந்த 2 பேருக்கு தேவன் அனுகூலம் பண்ணுகிறார். அவள் செய்த காரியம் என்ன? யோசுவா 2:4 வாசியுங்கள். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. இப்போ அவ ஒளித்து வைக்கிறார் 2 பேர். இந்த ராகாப் யாரு? இன்னும் சொல்லணும்னா, இந்த கோட்டை பாதிக்கப்படும் போது, கோட்டை இடியும் போது ரொம்ப பாதிப்பு ராகாபுக்கு. ஏன்னா அவ வீடு எங்க தான் இருக்கு? கோட்டை சுவர் மேல தான் இருக்கு. அவளுடைய வாழ்க்கையும் சரியான வாழ்க்கை இல்லை. ராகாப் என்னும் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அவள் மூலம் இந்த அனுகூலம் கிடைக்கிறது. அவள் மூலம் இந்த அனுகூலம் கிடைக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். அதற்கு கீழ் அவள் சொல்லுகிறாள், அவர்களிடத்தில் போய் 9-10 வசனங்களை வாசியுங்கள். உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். 10வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனையும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இந்த வேவு பார்க்க போற 2 பேர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவ காதுல கர்த்தர் இவர்களுக்கு செய்த காரியங்களை கேட்க வைக்கிறார். விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். கர்த்தருடைய செயல்கள் ஆச்சரியமானது. எனவே தான் சொல்றேன், குடும்பத்தில் ஆனாலும் சரி, சொந்தக்காரங்கள் ஆனாலும் சரி, எதிர்க்கிற கூட்டத்தில் ஆனாலும் சரி, ஒருத்தங்க நமக்கு அனுகூலம் பண்றாங்கன்னா அதற்கு பின்னாடி நிச்சயமாய் கர்த்தருடைய தயவு இருந்ததுதான் காரணம். யோனத்தான் அனுகூலம் பண்ணினதுனால தாவீது பாடல, யோனத்தானை துதியுங்கள் அவர் நல்லவர்னு பாடல. ஆமென். ஏன் இதை சொல்றேன்? நம்ம அநேகர் யோனத்தானை துதிச்சிட்டு இருக்கிறோம். யாராவது அனுகூலம் பண்ணாங்கன்னா அவங்கள துதிச்சிட்டு இருக்கிறோம். தாவீது பாடம், யோனத்தானுக்கு நன்றி உள்ளவனா இருந்தான். யோனத்தானுக்கு நன்றி செலுத்தினான், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான். ஹல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி சவுல் பேசி முடிந்ததும் யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் பேரில் பட்டுதலா இருக்கு. தாவீதை நேசிக்கிறான். இங்கே சவுல் திட்டம் போட தாவீதை உயிரை போல நேசிக்கிறான், மிகவும் நேசிக்கிறான். அப்படி தாவீது, உண்மையே சொல்லணும்னா சவுலை விட தாவீதை பகைக்கிறது யாரா தான் இருக்கணும்? யோனத்தானா தான் இருக்கணும். ஏன்னா அவனுடைய ஸ்தானத்துல தான் இப்ப யார் வந்து இருக்கிறா? தாவீது வந்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் மாற்றார் பாருங்க. உடனே தாவீது வந்து சங்கீதம் பாடுறார், 118, யோனத்தானை துதியுங்கள், அவன் ரொம்ப நல்லவன். அப்படியா? இல்ல, கர்த்தரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்க, நன்றி மறக்காதீங்க, அது தப்பு. தாவீது நினைச்சான், அவன் எனக்கு செஞ்சான்ல, அவன் பிள்ளைக்கு நான் செய்யணும். நன்றி மறக்கிறவங்க யார் தெரியுமா? யோனத்தானுக்கு செய்வாங்க, யோனத்தானுக்கு பிள்ளைக்கு செய்ய மாட்டாங்க. இல்ல, அவர் தான் போயிட்டார்ல. இப்ப யார் நம்ம செய்ய போறதை யாரை பார்க்க போறாங்க? தாவீது அப்படி இல்லை, நன்றி உள்ளவன். ஆனா மகிமையும் கனத்தையும் யாருக்குமே கொடுக்கல. ஆராதனைக்குரியவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதனாலதான் 110, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இங்கே ராகாப் இவர்களுக்கு அனுகூலம் பண்ண காரணம் என்னன்னா, இவர்கள் வருவதற்கு முன்னாடி வார்த்தை வந்துட்டு அவ கேட்கிறா. கேட்டதும் கேள்விப்பட்ட எல்லாரும் விசுவாசிக்கல, இவளை கர்த்தர் விசுவாசிக்க வைக்கிறார். எப்படி அதை வைப்பார்? நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். ஒரு வசன வாசித்தல் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேர் 13 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. சில கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம், ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்படி கேட்டாலாம்? அடுத்த வார்த்தை ஏன் கேட்டா? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பிரீச் பண்றது எல்லாருக்கும், ஆனா உண்மையில எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும்.
அப்படி ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அதுலயும் அவங்களால பெருமை பாராட்ட முடியாதா? அப்படி இன்னைக்கு வார்த்தையை நீங்க கவனமா கேட்கறீங்கன்னா அது உங்களுடைய திறமையோ உங்களுடைய பணிவோ ஒன்றும் கிடையாது. உங்க இருதயத்தை ஒருத்தர் திறந்ததுனால மட்டும்தான் வார்த்தை வந்து கரெக்டா உள்ள விழுது. இங்க எரிகோவுல கர்த்தர் செய்த செயல்களை எல்லாரும் கேட்டு எல்லாரும் சோர்ந்து போறாங்க. ஒருவள் மட்டும் நம்புறா, நானும் காப்பாற்றப்படணும், நானும் காப்பாற்றப்படணும். அவள் ராகாப் என்னும் வேசி. அவர் செய்த காரியம் அது ஒரு பொல்லாத செயல். ஆனால் வேவு பார்க்கிறவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்டோரி நீங்க படிக்கும் போது தெரியும், கண்டிப்பா அவள் அந்த தொழிலை அதன் பிறகு தொடர்ந்து இருக்க மாட்டாள். எப்படி சொல்லுகிறேன் என்றால், வேவு பார்த்துட்டு போறவங்க கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க? அவ கேட்கிறா, என் குடும்பத்துக்கு நீங்க தயவு செய்யணும்னு. அப்போ இவங்க சொல்றாங்க, ஓகேப்பா, நாங்கள் வரும்போது எங்களை எந்த ஜன்னலில் கயிறு கிட்ட இறக்கி விட்டியோ அந்த இதில் ஒரு சிவப்பு நூலை கட்டி தொங்க போட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் தெரியும் இது உன் வீடுன்னு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். உங்கள் குடும்பம், உங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள இந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோ. அப்படி இருக்கிறவங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். இதுதான் கண்டிஷன். அவர்கள் வேவு பார்க்கிற போனவங்க திரும்பி யுத்தத்துக்கு வரும்போது, எரிகோவை பிடிக்கும்போது ராகாபை மட்டுமல்ல அவர்கள் காப்பாற்றினது, அவள் வீட்டார் அனைவரையும் காப்பாற்றினாங்க. அதன் அர்த்தம் என்ன? இப்போ அத்தனை பேரும் எங்க இருக்கிறாங்க? ராகாபின் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு வேசியின் வீட்டில் குடும்பத்தினர் எப்படிங்க வர முடியும்? ஏற்கனவே வேவு பார்க்கிறவங்க வந்து இருக்கும்போது இந்த குடும்பத்தினர் இருந்திருந்தா அவங்க காட்டி கொடுத்திருப்பாங்களா? இல்லையா? நான் இயேசுவின் நாமத்தில் சொல்ல, எப்பொழுது அவளுக்குள்ளே வார்த்தை வந்ததோ, எப்பொழுது அவளுக்குள்ளே விசுவாசம் வந்ததோ, அதன் பிறகு அவள் பழையதை தூக்கி போட்டுட்டா. இப்ப அவ குடும்பத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப குடும்பத்தில் போய் சுவிசேஷம், வந்துருங்க, நீங்க வீட்டில் வந்துருங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்தா ரட்சிப்பு, இந்த வீட்டில் வந்துருங்க, நாளைக்கு அவங்க பிடிக்க போறாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நாளைக்கு ஒரு யுத்தம் வரப்போகுது, அப்பா வந்துருங்கப்பா, அம்மா வந்துருங்கம்மா, இதுவரை நான் பாழாய் போனேன், இதுவரை என் நாட்களை வீணாக்கினேன், இதுவரை இம்மைக்காக வாழ்ந்தேன், இனி என்னைக்கு யுத்தம் வரும் தெரியாது, என்னைக்கு அழிவு வரும் தெரியாது, என்னைக்கு நாசம் வரும் தெரியாது. எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் என் குடும்பத்தையாவது நான் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், என் பெற்றோரையாவது நான் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும், என் சகோதரரையாவது ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். அத்தனை பேரும் உள்ள வராங்க. ராகாவையும் அந்த வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தார். ஆண்டவர் அனுகூலம் பண்ண மறைத்து வைப்பதற்காக கர்த்தர் செய்கிற கிரியைகளை பாருங்க. அப்படிதான் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். லீதியால் பவுலுக்கு வீட்டு வாசலை திறந்து கொடுத்தாங்க ஊழியம் செய்யறதுக்கு. தேவன் யாரை நம்மை மறைத்து வைக்க, சிலரை தேவன் அனுகூலமாய் நிற்க வைப்பார். மோசைய மறைத்து வைக்க குடும்பத்தில் தாயாருக்குள்ள எண்ணம் வந்துச்சு, இந்த பிள்ளைய மறைத்து வைக்கணும். அப்போ இங்க தாயார் இருக்கிறாங்க, தாவீதின் விஷயத்துல ஒரு நண்பன் இருக்கிறார், வேவு பார்க்கிறவங்க விஷயத்துல எதிரி கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. தேவன் யாரை நமக்கு அனுகூலமா ஏற்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய போக்கஸ் யோனத்தான் மேலையோ, இந்த ராகாப் மேலையோ, அல்லது குடும்பத்தினர் மேலையோ, நண்பர்கள் மேலையோ இப்படி போயிட்டுனா நம்ம இடறி விடுவோம், நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோம். இதற்கு பின்னாக நமக்காக ஒருவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. இந்நாள் வரை அன்பு வைத்து நம்மை ஆதரித்த ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. தேவன் அனுகூலம் பண்ணுவார். காகத்தினுடைய கேரக்டரே இருக்கிறத புடுங்கிட்டு போறது. அந்த காகத்தை எப்படி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணாங்கன்னு தெரியல. ட்ரெயின் பண்ணி அவனுக்கு காலையில் நேராக அப்பமும் இறைச்சியும் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து தான் தூக்கிட்டு. அந்த பஞ்ச காலத்தில் அப்பவும் இறைச்சி எந்த வீட்டில் தான் இருந்திருக்கும்? ராஜா வீட்டில் தான் இருந்திருக்கும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைப்பார். நேராக வந்தாச்சு. காகம் வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலம் கொடுத்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒருவேளை சும்மா ஒரு கற்பனை பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு காகத்தை காணலையே, அவ்வளோதான், காகம் ஸ்டாப், கிளம்பிட்டார்.
எலியா ஒரு நாளும் காகத்துக்கு முன்னாடி நிற்கல. எலியாவினுடைய அடையாளம், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நம்மில் அநேகர் என்ன செய்வோம்னா, இன்னைக்கு இந்த காகம் மட்டும் வந்துட்டுன்னா சாயங்காலம் காகத்தை காணல, அப்பதான் புருஷன் வருவார். சரி, இன்னைக்கு காகம் கொஞ்சம் லேட். நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க போகுது? தேவன் சிலர் அனுகூலம் பண்ண வைத்திருப்பார். உடனே அந்த காகத்துடைய ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா? வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட். நம்முடைய ஃபோக்கஸ் எங்க போகுது? யோனத்தானுக்கு கடைசி வரை தாவீதை மறைத்து வைக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டம் தாண்டினதும் யோனத்தான் அழுது ஓடுன்ட்டான். வாழ்க்கை பாதையில் எல்லாருக்கும் எப்பவுமே இருக்க முடியாதுங்க. எவ்வளவுதான் அன்பு வச்சாலும், எவ்வளவுதான் அன்பு வச்சா, யோசேப்புக்கு மேல யாக்கோபு வச்ச அன்பு பெருசு, இருக்க முடியல. கூட தாவீது மேல யோனத்தான் வச்ச அன்பு பெருசு, இருக்க முடியல. யாக்கோபு மேல யாக்கோபின் தாயார் வைத்த அன்பு பெருசு, இருக்க முடியல. கூட எவ்வளவுதான் அன்பு வச்சாலும் எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நீ தண்ணீரை கடக்கும் போதும், நீ ஆறுகளில் நடக்கும் போதும், நீ அக்கினியில் நடக்கும் போதும், நீ பாழான நிலத்தில் இருக்கும் போதும், நீ வனாந்திரத்தில் இருக்கும் போதும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஹalleluya. அப்படியே ஆராதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வலது கரத்தை பிடித்து நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர், எந்த நிலையில நம்மை கைவிடாத நல்ல நேசரவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர், என்னை மறைத்து நான் அழியாதபடிக்கு என்னை மறைத்து வைக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எதற்காக மறைத்து வைக்கிறார்? ஆசீர்வாதமாக இருக்க, நம்மை ஆசீர்வாதமாக வைக்க. எலியா போய் ஆகாபின் இடத்துல சொல்லுகிறான், இந்த வருஷங்கள்ல நான் சொல்லாம என்னுடைய வாக்கின்படி என்று மழை பெய்யாது. அடுத்த வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. கர்த்தர் சொல்ற, நீ போய் ஒளித்து கொண்டிரு. 1 ராஜாக்கள் 17:2-3 வசனங்களை வாசிங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அவன் அங்கே போய் உட்கார்ந்துட்டான். எத்தனை வருஷம்? 18:1 வாசிங்க. அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. வார்த்தை உண்டாகி மறைத்து வைத்தது, வார்த்தை உண்டாகி அவனை வெளிப்படுத்தினது, வெளியே கொண்டு வந்தது. ஒருவன் மறைத்து வைக்கப்படுறான்னா அவனுக்கான வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்லாம வெளியே வரவும் கூடாது. காலத்தை அவர் தீர்மானிப்பார், அது வரைக்கும் மறைந்திருக்கணும். இப்ப எலியாட்ட சொல்ற, இப்ப போய் காண்பி. இப்பொழுது எலியா போய் காண்பிக்கிற. நமக்கு அடுத்த அதிகாரத்தில் தெரியும், அவன் நிமித்தமாக தேசத்திலே மழை பெய்தது. அப்ப தேவன் இங்கே அவனை மறைத்து வைக்க காரணம் என்னவென்றால், அவனை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற.
மறைத்து வைக்கப்பட்ட காலத்தில் அவன் அப்பம் இறைச்சி மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, அவன் வார்த்தையினால் இயக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அவன் கேரித்தாற்றண்டையில் இருக்கிறதிலும் சரி, சாரிபாத்துக்கு போகிறதிலும் சரி, அவனை இயக்கினது முழுவதும் அவனுடைய சுய எண்ணம் அல்ல, அவனுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. 17வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை பார்த்தால் தெரியும். தேசத்தில் மழை பெய்யாதபடியினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு உடனே எலியா எழுந்து போனான் என்றல்ல, ஆறு வற்றினாலும் வெயிட் பண்றான். எதற்காக? கர்த்தருடைய வார்த்தை. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? தண்ணி வற்றினதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கட்டும், அப்படி வெயிட் பண்ண விடாம விட்டனே. நம் தேவன் யார் தெரியுமா? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்து இளைப்படைந்தவனை பலப்படுத்துகிறவர். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை மட்டும் அவர் தராம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. தண்ணீர் வற்றி போயிட்டு அப்பொழுது சில காரியம் வற்றி போறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்? அப்பொழுது எனக்கு வார்த்தை உண்டாகும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு, எல்லாரும் சொல்லுங்க, அதன் அர்த்தம் என்ன? ஒரு வார்த்தையை தேடாதீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தான் தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு வார்த்தையை அப்படியே திருப்பிட்டு தேடுறது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா மற்ற வார்த்தைகளை விட்டுறாதீங்க. இது எல்லாம் ஒரு உறுப்பு கூட வானமும் பூமியும் ஒளிந்தாலும் மாறி போகாது. ஹல்லேலூயா. தண்ணி வற்றிட்டு சரி கிளம்பு, பெட்டி எடு, நம்ம ஓடுவோம், அப்படி ஓடல. சூழ்நிலை அவனை இயக்கவில்லை, அவனை வார்த்தை இயக்குது. எழும்பு, இப்போ சாரிபாத்துக்கு போங்கிறாரு. 10வது வசனம், அப்படியே அவன் போறான். மறைத்து வைக்கப்பட்ட நாட்களில் எவன் வார்த்தையினால் இயக்கப்படுகிறானோ அவன் நிச்சயமா இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவர் தந்துட்டு வார்த்தை உண்டாயிட்டு இருக்கிறோம். மறைத்து வைக்கப்பட்ட நாட்கள் என்ன உண்டாச்சு? செழிப்பு உண்டாச்சா? விருட்சங்கள் உண்டாச்சா? ஒண்ணும் கிடையாது. வார்த்தை உண்டாகும். வார்த்தை உண்டாகும். எசேக்கியேல தேவன் கிருபையை அழைக்கிறார். எடுத்ததும் தண்ணீர், அந்த நீச்சாளத்தின் அனுபவம், 2 இக்கரையிலும் அக்கறையிலும் விருட்சங்கள் நிறைந்த நதியோரத்தில் எடுத்ததும் கொண்டு போய் விடல. அது 47வது அதிகாரம். 47வது அதிகாரத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி 37 காட்டுறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. கேட்கிறார், இது உயிரடையுமா? தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இப்ப பேசு, என்ன பேசணும்? நான் சொல்றது அப்படியே சொல்லு. அதுதான் வார்த்தை. பேசு. வார்த்தை உண்டாகிறது. அங்க விருட்சங்கள் உண்டாகல, வார்த்தை உண்டாகிறது. வார்த்தையினால் நடத்தப்படுகிறான், வார்த்தையினால் இயக்கப்படுகிறான். அவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நதியோரமா அடுத்து 47 நடத்திட்டு போறார். வாழ்க்கையில் ஒரு 37 இருக்கலாம், உலர்ந்த பள்ளத்தாக்கு இருக்கலாம். பார்த்து சோர்ந்து போயிடாத. வார்த்தையினால் இயக்கப்பட வார்த்தைக்காய் காத்திரு. வார்த்தைக்காய் காத்திரு. 37 காண செய்தவர் 47 காண செய்தார். 3 வருஷம் மறைச்சு வச்சிருக்கிறார் எலியாவை. இப்ப காட்டுவன, இப்ப உன்னை காண்பித்து கொடு. எலியா போகிறான். நமக்கு தெரியும், தேசம் பஞ்சம் மாறினது, தேசத்திலே மழை உண்டானது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இந்த மறைத்து வைக்கப்பட்ட நாட்களில் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். உன்னுடைய முக்கியத்துவத்தை, எலியாவே நீ எவ்வளவு தேவைங்கிறத இந்த தேசம் அறியணும். சிலருடைய முக்கியத்துவத்தை அவங்க இருக்கும்போது நம்மால அறிந்து கொள்ள முடியாது. அவங்க அந்த இடத்துல இல்லாம வரும்போதுதான் அவங்க இருந்திருந்தா. நீ கொஞ்சம் மறைஞ்சிரு எலியா. உன்னை தேடுவான் பாரு, உன்னை தேடுவான் பாரு. ஒபதியா வந்து சொல்றாரு எலியாட்ட 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. உம்மை தேடும்படி மனுஷரை அனுப்பாத ஜாதியும் இல்லை என்று இனி தேடுறதுக்கு இடமே இல்லை.
தேடுறதுக்கு நீ தேவை, நீ எந்த அளவுக்கு தேவை என்பதை உன்னை பாரம் என்று நினைக்கிறவர்கள் நீ எந்த அளவுக்கு தேவை என்பதை அவர்களுக்கு உணர்த்த எலியாவே உன்னை நான் கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கிறேன், நான் மறைச்சு வைக்கிறேன், நான் சொல்றது வரை வெயிட் பண்ணு, நான் சொல்லுவேன், நீ காண்பிக்கப்படுவார். யோசேப்பு அப்படிதானே? யோசேப்பு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எனவேதான் தேவன் அப்படிதான் வைத்திருந்தார். எனவேதான் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அதை அவன் அப்படியே சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறான். அவர்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள்? அவனை விட்டு போட்டார்கள். அவன் இல்லை, இப்போ அவன் இல்லாத குறை இப்போ வெளிப்பட ஆரம்பிக்குது. இவங்க தேடி வராங்க. எங்க தான் வராங்க? யோசேப்ட்ட தான் வராங்க. அவன் சகோதரன் தெரிந்த பிறகு எங்க தான் வராங்க? அவன்கிட்ட தான் வராங்க. ஆமென். உன்னை தேவை இல்லை என்று தூக்கி போட்டவர்கள் உன்னை தேடி வர பண்ணும்படியாக இதோ உன்னை நான் மறைத்து வைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கடந்த நாளில் இதை தியானித்த போது. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிங்க. அவர்கள் எகிப்திலிருந்து போய் யாரு? சகோதரர்கள் எகிப்திலிருந்து யாக்கோபின் இடத்துல போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு யாருக்கு யார் யாரிடம் கூறியது சொல்லுங்க? சகோதரர்கள். சொல்ல பார்க்குறாங்க 2 மார்க் 5 மார்க்கா? சகோதரர்கள் தகப்பனிடம் கூறினது. என்ன சொல்றாங்க? யோசேப்பு அடுத்த வார்த்தை, அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான். சொல்ல வச்சார் பாத்தீங்களா? இதே சகோதரர்கள் 22 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பின் வஸ்திரத்தை கிழித்து ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை அதில் தோய்த்து அதில் வச்சு தகப்பனிடத்தில் கொண்டு போய் அவன் உயிரோடு இருக்கிறது இவர்களுக்கு தெரியும். அவன் உண்மையை மறைத்து அவனை குறித்த பொய்யை பரப்பினார்கள். தகப்பன் அதை நம்பி இத்தனை ஆண்டுகள் துக்கத்தில் இருந்தான். யோசேப்பை குறித்து யார் யார் தப்பா பேசினாங்களோ அத்தனை பேரை வச்சு அவர் யோசேப்பின் மேன்மையை பேச வைத்தார். யோசேப்பின் மேன்மையை பேச, நீ தாமதித்தாலும் காத்திரு, உனக்கு பதில் செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. உன்னை பத்தி இல்லாததை இன்னைக்கு 1000 பேர் 1000 விதமாய் சொல்லலாம். அதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல போகாதே. இதோ நாள் வரும், இதோ நாள். அவங்க வந்து சொல்றாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அப்பா இது பாருங்க, இதுதானே. ஒவ்வொருத்தரா வந்து ஆறுதல் சொன்னாங்களே. என்ன சொல்லியிருப்பாங்க? சரிப்பா, அவனுக்கு நாங்க கொஞ்சம் உயிர்ந்தா கூட நாங்க காப்பாத்தி இருப்போம். சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா வந்து, என்ன போய் ஒருவன் 10 பேர் யார் சொல்றத நம்புவாங்க? ஒருவன் உண்மையை சொல்றான், 10 பேர் பொய் சொல்றான், யார் சொல்றத நம்புவாங்க? இந்த உலகம் இப்படிதான். ஆனா சத்தியம் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களை பத்தி 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதே சகோதரர்கள் வராங்க, அதே அவர்கள் வந்து, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? ராஜாவா இருக்கிறான். ஹல்லேலூயா. உன்னை பற்றின வதந்தியை பரப்பின நாவை வச்சு உன்னை பற்றின மேன்மையை சொல்ல வைக்கிறவர் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென். யோசேப்பு என்ன செஞ்சாரு? தன் சகோதரர்கள் தனக்கு இப்படி செஞ்சதை பார்வோன்ட்டு போய் முறையிட்டானா. இப்ப சகோதரர்கள் வாராங்க. வந்ததும் யோசேப்பு பார்வோன்ட்டு போய், நான் சொன்னேன்ல, நான் வந்து சிமியோன், அவனை விடக்கூடாது, அவன் தான் யூதா. இல்லை, தன் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்றான். பிரச்சனை ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்றவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அது பிரச்சனையா தெரியாது. நான் ஜெபித்த என் பிரச்சனையை நான் சொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட போறேன். தேவ சமூகத்திலிருந்து நான் ஜெபித்த பிறகும் எனக்கு அந்த பிரச்சனையா தெரியுதுன்னா நான் சரியா சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது
புத்திக்கு மேலான தேவ சமாதான இருதயத்தை. அப்போ நான் பிரச்சனையில் தேவ சமூகத்தில் வந்து நான் தெரியப்படுத்தின பிறகும் எனக்கு அந்த பாரம் இருக்குன்னா நான் சரியாக தெரியப்படுத்தலை. நான் சரியாக தெரியப்படுத்தலைன்னா என்ன ஆகும்னா, நான் என் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவேன், என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், எல்லார்ட்டையும் சொல்லுவேன். யோசேப்பு அப்படி இல்லை, கர்த்தரோடு இருக்கிறவன். எனவே தான் போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய இழுத்த போது கூட நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் கர்த்தரிடத்தில் நிச்சயமாக அவன் தேவனிடத்தில் சொல்லியிருப்பான். தேவனிடத்தில் ஒரு காரியத்தை வச்சுட்டான், அதை நீ ராஜா கிட்டே யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லல, அமைதியாக இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் சாகாது, சத்தியம் சாகாது, பொய் வாழாது. நம்முடைய வாழ்க்கை எதுவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க. பொய்யா இருக்குன்னா வாழாது, சத்தியமா இருக்குன்னா அது நிற்கும். கஷ்டப்படுவதும் கொஞ்சம் கஷ்டம்தான், சில பாதையில் நடந்து தான் ஆகணும். சில சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போய் சாகிறதுக்கா? இல்லை, சத்தியம் சாகாது, பொய் வாழாது. தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து வாழணும். இன்னைக்கு ஒரு காரியம் நடத்த அல்லது இப்படி ஒரு காரியத்தை செய்ய போய் நம்முடைய வாழ்க்கை பொய் பொய் பொய்யாய் மாறிட்டுன்னா நிக்காது. பாத்தீங்களா, யோசேப்பு செத்துட்டான். எப்படி இந்த பறந்து விரிந்த உலகத்துல யோசேப்ட்ட வர வச்சாரு பாத்தீங்களா? தானியம் இருக்குன்னு தெரிஞ்சதும் யோசேப்பு உடனே போய் அவங்க அப்பா கிட்ட ரதத்துல போய் அப்படியா? இல்லை, இருந்த இடத்துல வர வைப்பார். அவங்கள வர வச்சு அவங்கள வச்சு சொல்ல வைக்கிறார், அவன் உயிரோடு இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அப்ப நாங்க சொன்னதெல்லாம் தப்பு, அவனை பத்தி 22 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வதந்தி பரப்பணும், அத்தனையும் போய் அவன் உயிரோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் அதிபதியா இருக்கிறான். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதை நாம ஸ்டேட்டஸ்ல போட வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் வதந்தி சொன்னாங்களோ அவங்கள வச்சே சொல்ல வைப்பா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. அவர் மறைத்து வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை மறைத்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹalleluya. அடுத்ததாக எதற்காக மறைத்து வைக்கிறார்? ஆயத்தமாக்க. ஆயத்தமாக்க. எதற்கு ஆயத்தமாக்க? ஒன்று தேவ சித்தம் செய்ய, 2 மகிமையை காண. நமக்கு தெரியும் 40வது வயதில் மோசேயை குறித்து அப்போஸ்தலர் 7:22 முதல் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாக்கில் வல்லவனானான். அவன் வல்லவனானான். வல்லவனான போது அவனுக்குள்ள எண்ணம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 7:22 அவன் வல்லவனானான். 23 அவனுக்குள்ள எண்ணம் உண்டாயிற்று. என்ன எண்ணம்? சகோதரர்களுக்கு ஏதாவது, சகோதரர்களுக்கு நியாயம் செய்யணும். அப்படி நியாயம் செய்யறதுக்கு அவனுக்குள்ள எண்ணம் உண்டாக காரணம் என்ன? அவன் வாக்கிலும் செய்கையிலும் சொல்லுங்க வல்லவனானான். வல்லவனானதும் அவனுக்கு 23வது வசனம், இருதயத்திலே எண்ணம் உண்டாயிட்டு. அப்ப எண்ணம், நன்மை செய்யணும், இவங்களுக்கு நியாயம் செய்யணும், இப்படி செய்யணும், இவங்களை காப்பாற்றணும், இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாக காரணம் என்ன? அவன் வல்லவனானான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்து 40 வருஷம் மறைச்சு வைக்கிறார். 40 வருஷம் மறைச்சு வைக்கிறார். இப்ப பார்வோனுக்கு அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு பார்வோன் கொலை செய்ய வகை தேடினான். பார்வோனுக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை, குடும்பத்தினர் கூட பார்க்க முடியல. அப்படி ஆண்டவர் மறைச்சு வைக்கிறார். இந்த 40 வருஷத்துக்கு அப்புறமா மோசையின் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, எதுலெல்லாம் வல்லவனா இருந்தானோ அதுலெல்லாம் பலவீனனாய் மாறிவிட்டான். பலவீனனாய் மாறிவிட்டான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நான் உன்னை அனுப்புகிறேன், மோசே உன்னை கொண்டு நான் கொண்டு வருவேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு, இப்பொழுது ஏன் அப்போ வல்லவனானா, இப்பொழுது அவன் பலவீனனா இருக்கிறான். அவன் திக்கி திக்கி தான் பேசுகிறான், சரியா பேச முடியல. இப்போ கர்த்தர் சொல்ற நான் உன்னை அனுப்புனேன்னு சொல்லும் போது மோசே சொல்றான், ஆண்டவரே நான் ஏமாத்துறேன், நான் ஏமாத்துறேன். இங்கே கர்த்தர் எதற்காக பிரித்து கொண்டு வந்து மறைத்து வைத்தார் தெரியுமா? தேவனால் சரியாய் ஆயத்தமாக்கப்படுகிறவன், உருவாக்கப்படுகிறவனுடைய தகுதி என்ன தெரியுமா? அவன் எக்காரணம் கொண்டும் தன் சுயத்தை சார்ந்து இருக்க மாட்டான், அவன் கர்த்தரை சார்ந்திருப்பான்.
என்னை தேவன் மறைத்து வைத்து ஆயத்தமாக்குறாருன்னா அவர் என்ன செய்கிறார்னா என்ன கம்ப்ளீட்டா அவரை சார்ந்து இருக்க வைக்கிறார். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாக்கில் வல்லவனானான். அப்பொழுது அவன் இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு ஆண்டவர் திருப்பி அதன் அர்த்தம் இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்குனால நம்ம மைண்ட் என்ன செய்யும்? ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு வீடை கட்டணும். எதனால நீங்க இடம் வாங்கணும்னு சொல்றீங்க? எதனால வீடை கட்டணும்னு சொல்றீங்க? ஏன்னா எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு. நம்முடையதென்று சொல்லி சில காரியங்கள் நம்ம எழும்பும் போது நமக்குள்ளே நிறைய எண்ணங்கள் உண்டாகும். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம அதை சார்ந்து இருக்கிறோம். ஓகே, இந்த பணம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு. இப்ப தேவன் என்ன செய்கிறார்? சித்தத்துக்கு அவனை உட்பட பண்ண இந்த பூமியில எதையும், ஏன் தன்னையே அவன் சார்ந்து இருக்க கூடாது என்பதற்காக அவனை பிரித்து கொண்டு வந்து அவனை வெயிட் பண்ண வைக்கிறார். சில நேரத்தில் நாம் பலப்படவும் அவர் காத்திருக்க வைப்பார், சில நேரத்தில் நாம் பலவீனப்படவும் அவர் காத்திருக்க வைப்பார். ஆமேன். வராதுன்னு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பாருங்க, கையில் என்ன இருக்கு? மோசே கோல் இருக்கு, கீழே போட்டான், பாம்பாயிட்டு. இனி உன் கையை பாக்கெட்டுக்குள்ள போட்டு, பாக்கெட்டுக்குள்ள போட்டு எடுக்கிற. அதுல அற்புதம். இப்ப மோசே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கோல், கை, அடுத்து வாய். ஆண்டவர் சொன்னார், நீ போ மோசே. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அதுதான் வேணும் மோசே, நீ போ. ஏன் அவன் வாயை தொடல? வாயை அவர் தொட்டிருந்தா அவன் திரும்பவும் யாரா மாறி இருப்பான்? வாக்கில் வல்லவனா மாறி இருப்பான். வாக்கில் வல்லவனா மாறினா திருப்பியும் அவன் தன்னை தேவன் மறைத்து வைப்பதற்கு நோக்கம் உண்டு. பிறந்ததிலிருந்து பேசவே முடியாதவனையும் பேச வைக்கிறவர், பார்க்கவே முடியாதவனையும் பார்க்க வைக்கிறவர். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றார், மோசே, நான் உன் வாயோடு இருந்தேன், நான் உன் வாயோடு இருந்து பேசணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பகுதிகளை ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் சரி செய்யவில்லை? அவருக்கு என்னுடைய நாளை தெரியும். எனவே தான் தாவீது ஜெபிக்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. எசேக்கியா, ஆண்டவர் எசேக்கியா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, சொல்றார், எசேக்கியா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, எல்லாம் ஆயத்தப்படுத்து, நீ பிழைக்க மாட்டி மறிக்க போகிறீர். ஓன்னு அழுது 15 வருஷம் வாங்குறான். ஒழுங்கா போயிருந்திருந்தா தலைமுறை நல்லா இருந்திருக்கும். ஓன்னு வாங்கி 15 வருஷம் வாங்குறான். அந்த 15 வருஷத்துல தான் மனாசே பிறக்கிறான். அந்த 15 வருஷத்துல அவன் உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். அந்த 15 வருஷத்துல தான் பாபிலோன் ராஜா வந்து விசிட் பண்ண வந்தவனை சர்ச்சுக்குள்ள எல்லாம் சுத்தி காட்டி, பொக்கிஷங்களை காட்டி அவன் மனசுல வச்சுட்டு போயிட்டான். நாளைக்கு தூக்கிடணும். அந்த எக்ஸ்ட்ரா 15 வருஷம் அழுது வாங்கினானே, அந்த 15 வருஷத்தினால, அந்த 15 வருஷம் எசேக்கியா வாழ்ந்ததுனால அவனால ஒரு நன்மையும் தேசத்துக்கோ குடும்பத்துக்கோ இல்லை, அவனால தீமை மட்டும்தான் இருந்துச்சு. தேவன் ஒவ்வொன்றையும் அனுமதிக்கிறதுல நமக்கு நன்மை மட்டும்தான் உண்டு, நன்மை மட்டும்தான் உண்டு. அதுல தீமையே கிடையாது. என் தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நிறைய ஏன் தீமை வருதுன்னா நாம திட்டத்தை கொஞ்சம் ஆண்டவரே இப்படி இப்படி இப்படிதான் செய்யுங்க. கர்த்தர் ஆயத்தமாக்குகிறார். மோசே, இப்போ நான் வாயோடு இருந்து பேசுற மோசே, இப்போ மோசே எகிப்துக்கு போறான். எப்படி பேசியிருப்பான்? இந்த 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 தண்ணீர் ரத்தமா மாறும் இல்ல, தண்ணீர் ரத்தமா மாறுச்சு. தவளை வரும், தவளை வந்துச்சு. அவன் திக்கி திக்கி லேட்டா பேசினாலும் சொன்னது மாதிரி நடந்துச்சு. அப்ப இந்த இடத்துல உண்மையிலே பேசும்போது என்னதான் வெளிப்படுதுன்னா பலவீனம் தான் வெளிப்படுது. ஆனால் நல்ல கவனிங்க, மோசையின் பலவீனமான வார்த்தை, அந்த பலவீனம் இல்ல, அவன் பேச மந்த நாவா இருந்துச்சு, அவனுக்கு சரியா பேச முடியல. அந்த பலவீனமே பார்வோனை நடுங்க வச்சுது. மோசே, உன்னுடைய பலவீனமே பார்வோனை நடுங்க வைக்கும். ஆண்டவரே, இந்த குறைய வாழ்க்கையில தேவனால எல்லாவற்றையும் மாற்றவும் முடியும். சில காரியத்தை தேவன் மாற்றலைன்னா அதுல அவர் வெளிப்பட விரும்புறாருன்னு அர்த்தம். எனக்கு பலன் தந்து இந்த புல்பிட்டை என்ன தூக்க வைக்க அவருக்கு முடியும். எனக்கு பலன் தெரியா, பலனே தரல, எனக்கு இது தூக்கணும், கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் உன்னை தூக்குறேன்.
அவர் பலத்தால் இடை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு பலனாய் இருக்கிறவரும் கூட. ஆயத்தமாக்குகிறார் கம்ப்ளீட்டா தேவனை டிபெண்ட் பண்ணி. எனவே தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசை கர்த்தர் மோசேயை தேடி வந்தார். அதன் பிறகு எல்லா காரியத்துக்கும் மோசே தேவனை தேடி சென்றார். இவன் தான் தேவனை சார்ந்து இருக்கிறவனுடைய தகுதி. ஒரு விசை முச்செடியில எழுந்தருளி மோசையை தேடி வந்தார். அதுக்கப்புறம் மோசே தேவனை தேட விடல, எல்லாவற்றுக்கும் தேவனை தேடி போனான். எல்லாவற்றுக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கிட்ட வருவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்பா அம்மா கிட்ட வர யோசிப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ சின்ன பிள்ளையா இருக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டேன்டார். சிறு பிள்ளைகளை போல மாறலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு. இயேசு கிறிஸ்து எதுக்கு இங்க பரலோகத்தை பார்த்து ஜெபிக்கணும்? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமே. கம்ப்ளீட்டா அவரை சார்ந்து, அவர் அறியாமல் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இதுதான் தேவனால் ஆயத்தமாக்கப்படுகிறவனுடைய தகுதி. எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேச்சு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 5 ஜெயிச்சிருப்பாங்க. எவ்வளவு தோத்திருப்பாங்க? ஒரு 500 தோத்திருப்பாங்க வாழ்க்கையில. சம்பாதித்தது எவ்வளவு, இழந்தது எத்தனை? உங்களுக்கு இத்தனை பேரை தெரியுமே, நீங்க சம்பாதித்தது எவ்வளவு, இழந்தது எத்தனை? பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க, சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. கம்ப்ளீட்டா அவரை சார்ந்திருக்க வைக்க அவர் என்ன செய்கிறார்? மறைத்து வைக்கிறார். எதுவும் அவன் பார்த்ததெல்லாம் வனாந்தரம், கொஞ்சம் ஆடுகள், அவ்வளவுதான். மறைத்து வைத்து ஆயத்தமாக்குகிறார். எதுக்கு? நீ எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்திருக்கணும். எல்லாவற்றுக்கும். இங்கே தேவ சித்தத்தை, இங்கே வாழ்வதற்கும் அங்க போய் நிற்பதற்கும். கடைசியில் மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும். அதற்கும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை சார்ந்திருக்க வைத்தார். எப்படி சார்ந்திருக்க வைத்தார்? மோசே, என்னை பார்க்க முடியாது, உன்னால பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ்? என் அண்டை ஒரு இடம் இருக்கிறது. அந்த கண்மலை அருகே வந்து நெல்லு. கண்மலை வெடிப்புல நான் உன்னை வச்சு என் கரத்தின் நிழல்ல உன்னை மூடுவேன். நாள் வரும், வேளை வரும், நீ மகிமையை பார்ப்பதற்கான வேளை வரும்போது நான் என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது நீ மகிமையை பார்ப்பாய். அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? இந்த கண்மலை வெடிப்புக்குள்ளேயே இரு, கண்மலையை சார்ந்திரு, நீ மகிமையை பார்த்துருவ. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை மோசே, வாய்ப்பே இல்லை. உன் நீதியை கொண்டுட்டு வர முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் ஆளுக்கான கந்தை. கண்மலை அண்டே நீ நிக்கணும். நீ நின்னுட்டேன்னா உனக்கு கண்மலையின் மறைவில் பாதுகாப்பு கேரண்டி. ஆனா வந்து நிக்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. நீ கண்மலை அண்டே வந்து நில்லு. மோசே காலையில் ஆயத்தமாக இல்லாண்ட என்னை கொண்டு போய் நிறுத்து. நீ நில்லு, மகிமையை பார்க்கணும்ல, வந்து நில்லு. தினமும் தேவ சமூகத்தில் வந்து நில்லு, விலகாத. நீ நிக்கணும், அவர் சமூகத்திலே நிக்கணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுகிறவனுடைய கண்கள் நிச்சயமாய் மகிமையை காணும். இதற்காக கர்த்தர் மறைத்து வைத்து ஆயத்தப்படுத்துகிறார். சுயத்தை சார்ந்திருக்கிறவனை தேவனை சார்ந்திருக்க வைக்கிறார். அழியாதிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, ஆயத்தமாக்க கர்த்தர் மறைத்து வைக்கிறார். கர்த்தர் நல்லவர். தீங்கு நாளிலே கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துகிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். சொல்லுங்க, எனது தேவன், எனது தேவன், எனது தேவன் மகிமையிலே கொண்டு போய் விடுமட்டும் நடத்துவார். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி எல்லாரும் கொஞ்சம் எழுமி நின்று அந்த ஒரு கோரஸை பாடி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் பாடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லாதீங்க, மறைத்து வைக்கிறார். அழியாதிருக்க, ஆசீர்வாதமாக இருக்க ஆயத்தமாக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சந்தோஷமாய் கைகளை தட்டி ரஹந்தரலரே மக்கதரோ மரண பரியந்தம் சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் அநாதி தேவன், அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய நம் ஆதாரமே, அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய நம் ஆதாரமே. காருண்யத்தாலே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவனாந்திரத்தில் நயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். மரண பரியந்தம் நம்மை சொல்லுங்க. இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை ஆமென். அநாதி தேவன் அடைக்கலமே, ஹல்லேலூயா. நம் ஆதாரமே, அநாதி தேவன் நம் அடைக்கலமே. ஹல்லேலூயா. அப்படியே பாடுவோம். என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. எங்களை அழியாதபடிக்கு மறைத்து வைக்கிறவரே, எங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற மறைத்து வைக்கிறவரே, எங்களை ஆயத்தமாக்க மறைத்து வைக்கிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து மனப்பூர்வமா சொல்லுங்க. என் இயேசுவே, என் இயேசுவே, ஓ என் பாக்கியமே, பெரிதான மேன்மை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தலைக்கு மேல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிமை. கர்த்தர் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆமென் ஒரு காரணம் உண்டு, முகாந்திரம் உண்டு. நீ அழியாதிருக்க, நீ ஆசீர்வாதமாயிருக்க, நீ ஆயத்தப்பட கர்த்தர் உன்னை மறைத்து வைக்கிறார். வேளை வரும்போது உயர்த்துவார், நிறுத்துவார், கொண்டு செல்வார். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கே மகிமை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும் கனமும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்து ஆண்டவரே, எங்களை அறிந்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அழியாதபடிக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கப்படிக்கும் ஆயத்தமாக்கும் படிக்கும் எங்களை மறைத்து வைத்திருக்கிறவரே, கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மறைவில் இருப்பது எங்களுக்கு மேன்மை அப்பா. ஆண்டவர், நீர் எல்லாவற்றையும் உம்முடைய வேளையிலே செய்கிறீர். இதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் தாவீது எப்படி உம்முடைய கூடார மறைவில் இருந்து ஆனந்த பலியிட்டு உம்மை துதித்து கொண்டிருந்தாரோ, அப்படியே நாங்கள் உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எலியா வார்த்தையினால் இயக்கப்பட்டது போல வார்த்தை எங்களை நடத்துவதாக. கர்த்தாவே, நாங்கள் எங்களை அல்ல, எங்களுக்கு நீர் தந்த நன்மைகளையோ ஆரோக்கியத்தையோ சுகத்தையோ பலத்தையோ அல்ல, முற்றிலுமாய் உம்மையே சார்ந்திருக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக. வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். தேவ கிருபையும் நன்மையும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக. ஒரு குறை இல்லாமல் நடத்துங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி மறைத்து கண்மணியை போல காத்துக்கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட